நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வியட்நாம் அமெரிக்காவை வென்றது எப்படி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது 20 வருடம் கடும் போராட்டத்துக்கு பின் வியட்நாம் அமெரிக்காவை வென்றது. 1955 முதல் 1975 வரை இந்த போர் நடந்தது. போர் முடிந்ததும் ஒரு செய்தியாளர் வியட்நாம் அதிபரை பார்த்து கேட்டார், இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறிய தெற்காசிய நாடு வல்லரசு அமெரிக்காவை அடித்தது எப்படி? அதற்கு அந்த அதிபர், அமெரிக்கா போன்ற வல்லரசை தோற்கடிப்பது என்பது மிகவும் கடினம்தான். ஆனால் ஒரு சரித்திர புகழ்பெற்ற மாவீரனின் வீரமும் தீரமும் செறிந்த கதையை படித்தேன். அது எனக்குள் எழுப்பிய கனலால் தான் இந்த வெற்றி சாத்தியமாகியது. அவரின் போர் தந்திரங்கள் யுக்திகளை எங்கள் போரில் கடைபிடித்தோம், வெற்றி கிடைத்தது என்றார். யார் அந்த மாவீரன்? பேரரசன் என பத்திரிகையாளர் வினவ, வேறு யாருமில்லை, கிழக்கு ஆசியாவை வென்ற மாமல்லன் ராஜராஜ சோழன் தான். வியட்நாமில் மட்டும் இப்படி ஒரு மாவீரன் அவதரித்திருந்தால் இந்நேரம் உலகம் எங்கள் கையில் இருக்கும் என்றார். சில வருடங்கள் கழித்து அந்த அதிபர் இறந்து போனார். அவரது கல்லறையில் அவரது விருப்பப்படி பொறிக்கப்பட்ட அந்த வாசகம், ராஜராஜனின் பணிவான பணியால் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். இப்பொழுதும் அங்கே சென்றால் அதை நீங்கள் காணலாம். சில வருடங்கள் கழித்து வியட்நாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வர நேரிட்டது. நம் ஆட்களும் வழக்கம் போல இந்திரா காந்தி சமாதி, சக்தி ஸ்தலா, செங்கோட்டை, அது இதுன்னு சுத்தி காட்ட அழுத்து போன அந்த அமைச்சர், ராஜராஜன் பிறந்த ஊர் அரண்மனை சிலை எங்கே உள்ளது என அதிகாரிகளை கேட்க, அவர்கள் ஆச்சரியமுத்துடன் அது தமிழ்நாடு தஞ்சாவூரில் இருக்கிறது என்றார். உடனே தஞ்சாவூர் போக வேண்டும் என வியட்நாம் அமைச்சர் கூற, படை தஞ்சாவூருக்கு பறந்தது. அங்கு சென்று தஞ்சை பெரிய கோவிலில் அவர்கள் சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு கையளவு மண்ணை அள்ளி மரியாதையுடனும் வாஞ்சையுடனும் தன் பையில் சேமித்து கொண்டார். இதை கண்ட பத்திரிகையாளர்கள் வழக்கம் போல வினா எழுப்பினர். இந்த மண் வீரமும் வெற்றியும் நிறைந்த ராஜராஜன் பிறந்து வளர்ந்த மண். வியட்நாம் சென்றடைந்ததும் என் தேச மண்ணில் இந்த மண்ணை கலந்து விடுவேன். இனி வியட்நாம் மண்ணில் பல்லாயிரம் ராஜராஜ சோழன் பிறக்கட்டும் என்றார், உணர்ச்சி வசப்பட்டவராக. ஆனாலும் மறக்கப்பட்ட வரலாற்றை நாம் கூறுவோம், நாம் சந்தையினருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.